நாம ஒவ்வொரு நாளும் தொழுகிற லுஹர் தொழுகையை வெறும் 4 ரக்கத் கடமைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாளோட மதிய நேரத்துல நம்ம வேலைகளுக்கு நடுவுல அவசரமா செஞ்சு முடிக்கிற ஒரு வேலையா அதை பார்க்கிறீங்களா? அப்படி இல்லை. லுஹர் தொழுகைங்கிறது வானத்தின் வாசல்களைத் திறந்து உங்க பாவங்களை மன்னிக்க வச்சு உங்க வாழ்க்கையில பரக்கத்தை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோல். அந்த ரகசிய திறவுகோலை எப்படி முழுமையா பயன்படுத்துறதுன்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்கப் போறோம். பலருக்கும் தெரியாத, ஆனா தெரிஞ்சுகிட்டா உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய லுஹர் தொழுகையின் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் எத்தனை போராட்டங்கள், மன அழுத்தம், குடும்பக் கவலை, பணக்கஷ்டம், பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தின பயம், தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களோட உறுத்தல்னு நம்மளச் சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள். இந்த உலக வாழ்க்கையோட இரைச்சல்லையும் வேகத்திலையும் நம்ம மனசு ஒரு அமைதியை தேடி ஏங்குது. இதயம் ஒருவித பாரத்தை உணருது. நாம செஞ்ச தவறுகளுக்காக அல்லாஹ் முன்னாடி நிக்கிறப்போ ஒருவித குற்ற உணர்ச்சி நம்மை ஆட்டி படைக்குது. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிப்பியா? என் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைப்பியா? என் ரிஸ்கை, என் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவியா? அப்படின்னு நம்ம மனசு கேட்குது. இந்த பிரச்சனைகளும் கவலைகளும் நம்மை அழுத்தும் போது இதிலிருந்து விடுபட ஒரு வழி இல்லையான்னு நாம தவிக்கிறோம். ஆனா கருணை நிறைஞ்ச நம்ம இறைவன் இதுக்கான தீர்வை நமக்கு ரொம்ப பக்கத்திலேயே வச்சிருக்கான். அந்த தீர்வு, நம்ம ஆன்மாவுக்கான அந்த மருந்து, நம்ம தினசரி தொழுகைகள்ல, குறிப்பா லுஹர் தொழுகையில நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. லுஹர் தொழுகையோட முதல் மற்றும் முக்கியமான ரகசியம், அது பாவ மன்னிப்புக்கான ஒரு அருமையான வாசல். நாம எல்லாரும் மனிதர்கள், தவறு செய்யக்கூடியவங்கதான். ஆனா அந்த தவறுகள்லையே மூழ்கிடாம அதிலிருந்து மீண்டு வரதுக்கான வழியைத்தான் அல்லாஹ் தொழுகையின் மூலமா நமக்கு காட்டுறான். நீங்க லுஹர் தொழுகைக்காக வுளூ செய்யும்போது உங்க உறுப்புகளால் செய்யப்பட்ட சின்ன சின்ன பாவங்கள் அந்த தண்ணியோட சேர்ந்து உதிர்ந்திடுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அடுத்து நீங்க தொழுகையில நின்னு சூரா ஃபாத்திஹா ஓதி முடிச்சதும் ஆமீன் சொல்றீங்க. அதே நேரத்துல வானத்தில் இருக்கிற மலக்குகளும் ஆமீன் சொல்றாங்க. யாருடைய ஆமீன் மலக்குகளோட ஆமீனோட ஒத்துப்போகுதோ அவரோட முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு தொழுகையிலையும் நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. லுஹர் தொழுகையோட இரண்டாவது பெரிய ரகசியம், அது ரிஸ்க் எனப்படும் வாழ்வாதாரத்துல பரக்கத்தை, அதாவது அருளை கொண்டு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நம்மில் பலர் ரிஸ்க்னா பணம், சொத்துன்னு மட்டும் நினைக்கிறோம். ஆனா இஸ்லாத்துல ரிஸ்க்ங்கிறது ரொம்ப பரந்தது. உங்க ஆரோக்கியம் ஒரு ரிஸ்கு, உங்க பிள்ளைகள் ஒரு ரிஸ்கு, உங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகள் ஒரு ரிஸ்கு, உங்க மன நிம்மதி ஒரு மிகப்பெரிய ரிஸ்கு. லுஹர் தொழுகைக்கும் ரிஸ்க்குக்கும் என்ன தொடர்பு? சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தோட அதிபதி அல்லாஹ், அவன்தான் ரிஸ்க் கொடுக்கிறவன். மதிய நேரத்துல, உங்க வேலையோட முக்கியமான நேரத்துல, என் முதலாளியை விட, என் வாடிக்கையாளரை விட, என் பணத்தை விட என்னை படைச்ச இறைவன் பெரியவன் னு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தொழுகைக்கு போறீங்க. இது அல்லாஹ் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையோட உச்சம். யா அல்லாஹ், இந்த சில நிமிஷத்தை நான் உனக்காக ஒதுக்குறேன். என்னோட மத்த நேரத்திலையும் உழைப்புலையும் நீ பறக்கச் செய்வாய் அங்கிற நம்பிக்கையோட நீங்க நிக்கிறீங்க. இப்படி நாம வைக்கிற நம்பிக்கையை அல்லாஹ் நிச்சயமா மதிக்கிறான். யார் அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்களோ அல்லாஹ் அவங்க நேரத்துல பறக்கச் செய்வான். யார் தொழுகையை நிலைநிறுத்துறாங்களோ அல்லாஹ் அவங்க வாழ்க்கையை நிலைப்படுத்துவான். தொழுகைங்கிறது ஒரு ஆன்மீக முதலீடு. இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற லாபம்தான் பறக்கத் நிறைஞ்ச ரிஸ்கு. இன்னைக்கு நாம லுஹர் தொழுகையோட 3 பெரிய ரகசியங்களை பார்த்தோம். முதலாவது, அது நம்ம பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துற பாவ மன்னிப்பின் வாசல். இரண்டாவது, அது நம்ம வாழ்வாதாரத்துல பரக்கத்தை கொண்டு வர்ற அருட்செல்வத்தின் திறவுகோல். மூன்றாவது, அது குழப்பமான உலகத்துல நமக்கு நிம்மதி தர்ற மன அமைதியின் கோட்டை. இனி நீங்க லுஹர் தொழுகைக்காக நிக்கிறப்போ அதை ஒரு கடமையா மட்டும் பார்க்காதீங்க. அது அல்லாஹ்
உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு, ஒரு வாய்ப்பு, ஒரு சந்திப்புன்னு உணருங்க. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்க கவலைகள் தீர, உங்க ரிஸ்க் பெருக, உங்க மனசு அமைதி அடைய அல்லாஹ் கொடுத்த ஒரு தெய்வீக கருவி அது. அல்லாஹ் நம் எல்லாரோட தொழுகைகளையும் ஏத்துக்கிட்டு அதோட முழு பலன்களையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தந்தருள்வானாக. ஓகே, சொர்க்கத்துல அந்த பிரம்மாண்டமான மாளிகையை அன்லாக் பண்ற அந்த சீக்ரெட் என்ன? நீங்க ரெடியா? அது வேற ஒண்ணுமே இல்ல. நாம தினமும் ஐவேளை தொழுகிற கடமையான தொழுகைகளோட சேர்த்து உபரியா தொழுகிற 12 ரகத் சுன்னத் தொழுகைகள் தான். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஜஸ்ட் 12 ரக்கள். இதை நீங்க செஞ்சா அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுறான். இது ஏதோ நாமளா கற்பனை செஞ்சு சொல்ற வார்த்தை இல்லை. இது அல்லாஹ்வோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. உறுதியான ஆதாரம் இருக்கிற நபிமொழி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள் தவிர அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். இந்த நபிமொழியை கேட்டதிலிருந்து தன் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் அந்த 12 ரகத்களை அவங்க ஒரு நாள் கூட விட்டதே இல்லைன்னு உம்மு ஹபீபா அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துணைவியாரே இந்த நல்ல செய்தியை கேட்டதும் எவ்வளவு ஆர்வமா உறுதியா அதை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நாம எவ்வளவு கவனமா இதை கடைபிடிக்கணும். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ங்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்புல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால இதுல சந்தேகப்பட கொஞ்சம் கூட இடமில்லை. இது அல்லாஹ்வோட தூதரோட நேரடியான வாக்குறுதி. மறுமையில அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலேயே நமக்காக ஒரு ஸ்பெஷல் மாளிகை கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு போனஸும் இருக்கு. இந்த உபரியான தொழுகைகள் மறுமையில நமக்கு மாளிகை தர்றதோட நாம தொழுகிற கடமையான தொழுகைகள்ல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா அதையும் சரி செய்ய உதவுது. மறுமை நாள்ல ஒரு அடியான் கிட்ட முதல்ல தொழுகைய பத்தி தான் கணக்கு கேட்கப்படும். அப்போ அவரோட கடமையான தொழுகையில குறை இருந்தா, என் அடியானுக்கு உபரியான தொழுகைகள் இருக்கான்னு பாருங்கன்னு அல்லாஹ் வானவர்களிடம் சொல்வான். அவர்கிட்ட உபரியான தொழுகைகள் இருந்தா அதை வெச்சு அவரோட கடமையான தொழுகையோட குறைகள் சரி செய்யப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு 2 விதமான பலன்களை தருது. ஒன்னு, நம்ம ஃபர்லான தொழுகைகளோட குறைகளை சரி பண்ணுது. இன்னொன்னு, சொர்க்கத்துல நமக்காக ஒரு அழகான மாளிகையை உருவாக்குது.